பிள்ளைகளே அவதானியங்கள். ஆ இந்தை ஆந்தை. ஆந்தைன்னு சொன்னால் மரப்பொந்தில் வாழும் இரவில் இரை தேடும் பெரிய கண்களுடைய பறவை ஆந்தை. ஆ உப்ப ஆப்பம். ஆ உப்ப ஆப்பம். ஆப்பம் என்று சொன்னால் நடுப்பகுதி தடிப்பாகவும் ஓரம் மெல்லியதாகவும் உள்ள வட்ட வடிவமான அப்பம். பால் விட்டு அப்பமா இருந்தால் அது பால் அப்பம் என்று சொல்லுவோம். பால் இல்லாத அப்பம் ஆப்பம். அடுத்தது பாருங்கள், 138வது பாருங்கள். ஆ ப இத்து ஆபத்து. ஆ ப இத்து ஆபத்து. ஆபத்து என்று சொன்னால் இழப்பு, அபாயம், கேடு என்ற ஒத்த சொற்களை கொண்டது. விபத்தில் சிக்கியவரை ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு அனுமதித்திருக்கிறார்கள். அடுத்தது பாருங்கள். ஆ ப ட ந ஆபரணம். ஆ ப ட ந ஆபரணம். ஆபரணம் என்று சொன்னால் அணிகலன், நகை என்று ஒத்த பொருள் கொள்ளும். அடுத்ததை பாருங்கள். ஆபாசம். ஆ பா ச ஆபாசம். ஆ பா ச ஆபாசம். ஆபாசம் என்று சொன்னால் கீழ்த்தரமான முறையில் பாலுணர்வை தூண்டக்கூடியதும் தரக்குறைவான கீழ்த்தரமான விடயங்களையும் ஆபாசம் என்று சொல்லுவோம். அருவருப்பான கழிவுப் பொருட்களையும் ஆபாசம் என்று சொல்லுவோம். உதாரணம் பாருங்கள். ஆபாச காட்சிகள் நிறைந்த திரைப்படங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஆ ஆம். ஆ ஆம். ஆம் என்று சொன்னால் உடன்படுவது. என்னப்படுவது? உடன்படுவது, ஆமோதிப்பது, ஆம். ஆ ம ந க்கு ஆமணக்கு. ஆ ம ந க்கு ஆமணக்கு. ஆமணக்குன்னு சொன்னா என்ன? விளக்கெண்ணெய் எடுக்க பயன்படும் கடும் பழுப்பு நிறமான ஒரு விதைதான் ஆமணக்கு. ஆமணக்கு மரத்திலிருந்து ஆமணக்கம் விதை எடுப்போம். ஆ ம வடை ஆமவடை. ஆ ம வடை ஆமவடை. ஆமவடை என்ன? மசால் வடை. என்ன வடை? மசால் வடையை சொல்லுவோம். அடுத்த பாருங்கள். ஆ மா ஆமாம். ஆமாம் என்று சொன்னால் ஆம். அடுத்த பாருங்கள். ஆ மே இன் ஆமென். ஆ மே இன் ஆமென். ஆமென் என்று சொன்னால் கிறிஸ்தவ மதத்தின் பிரார்த்தனையின் முடிவில் கூறப்படும் சொல் ஆமென். ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், ஆகுக என்று அர்த்தம் கொள்கிறது. அடுத்தது பாருங்கள். ஆ மோதி ஆமோதி. ஆமோதி ஆமோதி ஆமோதிக்கிறது. ஆமோதி என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், வழிமொழிதல் என்றாகும். அடுத்த பாருங்கள். ஆய். ஆ இ ஆய். ஆய் என்று சொன்னா கீரை, அவரை முதலியவற்றிலிருந்து காம்பு வேர்களை கிள்ளி எடுத்தல், நறுக்கி எடுத்தல் ஆய்கிறது என்று சொல்லுவோம். ஆ இ த ஆயுதம். ஆ இ த ஆயுதம். அகேனம். இரு புள்ளிகள் கீழும் மேலுமாக இரு புள்ளிகளும் உள்ள எழுத்து அகேனம். குரல் வளைய உரசிக்கொண்டு வரும் உச்சரிப்பு அக்கன்னா என்று சொல்றதுதான் ஆயுதம். அடுத்து பாருங்கள். ஆ இ வா ள இர் ஆய்வாளர். ஆ இ வா ள இர் ஆய்வாளர். ஆய்வாளர் என்று சொன்னால் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து ஆராய்ச்சி செய்பவர். ஒரு துறையை செயல்படுத்துவதை, தணிக்கை செய்வதை, ஆராய்ச்சி செய்வதை, அதில் அதிகாரம் செலுத்துபவர் ஆய்வாளர். அடுத்த கவனியுங்கள். ஆ இ உ ஆய்வு. ஆ இ உ ஆய்வு. ஆய்வுன்னு சொன்னா ஆராய்ச்சி, பரிசீலனை என்று ஒத்த சொல் பொருள். ஆ இ உ ஆய்வு. கூட கூடம். ஆ இ உ ஆய்வு. கூட கூடம். ஆய்வுகூடம். ஆய்வுகூடம் என்று சொன்னால் அறிவியல் துறை முதலிய தேவையான கருவிகள் இருக்கும் இடம் ஆய்வுகூடம். அறிவியல் துறை சம்பந்தமான விடயங்கள் எல்லாமே, அந்த ஆராய்ச்சிக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாமே, ஆய்வுக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இடம் ஆய்வுகூடம். அடுத்த பாருங்கள். ஆய இத்த ஆயத்தம். ஆய இத்த ஆயத்தம். ஆயத்தம் என்று சொன்னால் திட்டமிட்ட ஏற்பாடு ஆயத்தம்.
நாங்க எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னா அது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம். ஆயஇத் ஆயத் தீர்வை தீர்வை ஆயத்தீர்வை ஆயஇத் ஆயத் தீர்வை தீர்வை ஆயத்தீர்வை ஆயத்தீர்வை என்று சொன்னால் அவதானியுங்கள், உள்நாட்டு தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் தீர்வை வரிகள் ஆயத்தீர்வை எனப்படும். அடுத்த பாருங்கள், ஆயம் 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 என்று சொன்னால் நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதி ஆயம். ஆயப்பகுதி என்று சொன்னால் நிர்வாக பகுதி என்று சொல்லுவார்கள். அடுத்த பாருங்கள், ஆயர் 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 என்று சொன்னால் இடையன். ஆயர் என்று சொன்னால் இடையன், ஆட்டிடையன். ஆயர் குலத்தில் உதித்தவன் கண்ணன் என்போம். அடுத்து பாருங்கள், கிறிஸ்தவ சமூகத்தையும் பாதிரிகளையும் நிர்வகிக்க வழிநடத்த நியமிக்கப்பட்டவர் ஆயர். ஆயா 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 ஆயான்னு சொன்னால் குழந்தைகளை கவனித்து கொள்ள நியமிக்கப்பட்ட பணிப்பெண் ஆயா. ஒரு குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்ட பணிப்பெண்ணை ஆயா என்று சொல்லுவோம். ஆயாசம் 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 உடல் களைப்பு, மனச்சோர்வு, களைப்ப சொல்லுவோம் ஆயாசம் என்று சொல்லி. ஆயிரம் ஆயிரம் என்று சொன்னா என்ன? 100 என்னும் எண்ணின் 10 மடங்கு ஆயிரம். சரியோ? 10 நூறுகள் 1000 என்று சொல்லுவோம். ஆயிரம்.